ஓம் சித்தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மலர் மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் ரோஸ். இந்த வைல்ட் ரோஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் ரோஸ் இருக்கிறவங்க ஊதாரித்தனமாக செலவு செய்வார்கள். தன் வரம்புக்கு மீறி ஊதாரித்தனமா ஜாலியா இருக்கணும்னு செலவு செய்றவங்க. இவர்கள் பிறர் தனக்கு செலவு செய்யணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. தான் சம்பாதிச்சதெல்லாம் ஜாலியா தனக்கே செலவு செய்யக்கூடியவர்கள். இவர்களும் செல்ஃபிஷ் தான். செல்ஃபிஷ்னா சுயநலம் தான். ஆனா, இவங்க எப்படின்னா, தன் சுயநலத்துக்காக இன்னொருத்தங்கள துன்புறுத்த மாட்டாங்க. இன்னொருத்தங்கள மீது மிதிச்சு ஏற மாட்டாங்க. எனக்கு இது வேணும், நான் இத எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போவாங்களே தவிர, இன்னொருத்தங்கள மிதிச்ச சுயநலத்தை காமிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க எப்படின்னா, தனிமையில இருக்கிறதுக்கு பயப்படவும் மாட்டாங்க. யாராவது தம் கூட இருக்கணுமாலாம் இல்ல. தனியா இருந்தாலுமே அவங்க ஜாலியா தான் இருப்பாங்க. எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் என்னதான் அவங்களுக்கு பிடிச்சத வாங்கினாலும், ஏதோ ஒரு சோகம் அவங்கள சூழ்ந்துகிட்டே இருக்கும். ஒரு மாரி தனிமையா அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தேவை வைல்ட் ரோஸ். வைல்ட் ரோஸ் குடுத்தீங்கன்னா, அவங்க முதல்ல ஊதாரித்தனமா செலவு பண்ண மாட்டாங்க. தேவை ஏதோ அதற்காக செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த சோகமா இருக்காங்கல்ல, அதெல்லாம் கூட சரியாயிடும். ஸோ இந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமிடீஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னா, ஹோமியோபதி கடையில கிடைக்கும். நீங்க ரெக்கி பிராக்டிஷனர் இல்ல வேற ஏதாவது ஸ்பிரிச்சுவல் அக்கல் சயின்ஸ் பிராக்டிஸ்ல இருந்தீங்கன்னா, நீங்க அத எனர்ஜைஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்ல அப்படியே சாப்பிட்டாலும் அது வேலை செய்யும். முதல்ல ஒரு 3 நாள் முதல்ல ஒரு ஃபியூ டேஸ்க்கு கொஞ்ச நாளைக்கு 3 வேளை சாப்பிடுங்க. இது சுகர் பில்ஸ் வடிவிலயும் வரும். இல்லன்னா ஒரு தண்ணி பாட்டில்ல லிக்விட் ஃபார்ம்லயும் வரும். லிக்விட் ஃபார்ம்ல வரத தண்ணீல கலந்து குடிக்கலாம். சுகர் பால்ஸ் சைஸ்ல வர்றது உமிழ்நீரோட நல்லா இது பண்ணி சாப்பிட்டுடலாம். ஸோ முதல்ல இனிஷியல் ஸ்டேஜஸ்ல தொடக்கத்துல ஒரு 2, 3 தடவை ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். அப்புறம் 2 தடவைக்கு குறைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தடவைக்கு குறைக்கும்போது அவங்க தேவையற்ற செலவுகளை குறைச்சுப்பாங்க. அதே மாதிரி தன்னை சூழ்ந்திருக்கும் சோகங்களையும் இந்த வெளியில வந்து நார்மலா இருக்க ஆரம்பிப்பாங்க.